நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ முழுக்க முழுக்க சங்கங்கள் வைத்து நடத்தும் அந்த நிர்வாகிகளுக்கான வீடியோ. தமிழ்நாடு அளவில் சங்கங்கள் வச்சிருக்கிற நண்பர்கள், இந்திய அளவில் சங்கங்கள் பதிவு பண்ணியிருக்கிற நண்பர்கள், மாவட்ட அளவில் சங்கங்கள் வச்சிருக்கிற நண்பர்கள். இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டு வாரியாகவும் இருக்கும். ஆட்டோ ஸ்டாண்டு ஒரு சங்கமாக இருக்கும், கார் ஸ்டாண்டு ஒரு சங்கமாக இருக்கும், வேன் ஸ்டாண்டு ஒரு சங்கமாக இருக்கும். இந்த மாதிரி சங்கங்கள் வைத்து நடத்தும் நபர்களுக்கான வீடியோ தான் இது. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும், கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சங்கம் வச்சுருக்கோம். அந்த சங்கத்தின் வழியாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஓட்டுநர்களினுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், நமக்கான ஒரு பாதுகாப்பு கிடையாம நம்ம மாறணும் அப்படின்ற விஷயங்களுக்காக தான் நாம் எல்லாருமே தனித்தனியாக சங்கங்கள் வச்சுருக்கோம். இதை யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைகள் வச்சுருப்போம், ஒவ்வொரு விதமான நலப்பணிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம செய்கிறது எல்லாமே நம்ம ஓட்டுநர்களுக்கான நன்மையை மட்டுமே கருத்துல வச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? நண்பர்களுக்கு ஒரு பிரேக் டவுன் பிரச்சனைனா செஞ்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு வரும்போது நம்மளால முடிஞ்ச நிதியை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வரும்போது முன்னாடி நின்று போராடுறோம். இப்போ வரைக்கும் எந்த சங்கமா இருந்தாலும் நாம இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே இதை மட்டுமே பண்ணிட்டு நம்ம காலம் போயிருமா? இப்படியே போயிட்டா நம்மளுடைய ஓட்டுநர்களினுடைய வாழ்வாதாரம் முன்னுக்கு வந்துருமா அப்படின்றத எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்கணும். ஆல்ரெடி நீங்க சிந்திச்சிருப்பீங்க, சிந்திக்காம இருந்திருக்க போறதில்ல. இப்ப இன்னொரு தடவை நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். நம்ம சம்பளம் அப்படின்றது நிரந்தரமாக்கப்படணும். நமக்கான ஓட்டுநர் நலவாரியம் அப்படிங்கிறது தனி இலாக்காவா கொண்டு வரணும். இன்னைக்கு விபத்துன்னு ஒண்ணு நடந்தா அந்த இடத்துல ஓட்டுநர் தாக்கப்படுறோம். அதற்கான மாற்றத்தை நாம கொண்டு வரணும். ஓட்டுநர்களுக்கான தபால் ஓட்டு இது லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு பொருந்தாதான், ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். ஓட்டுநர் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஒரே எண்ணம் தான். ஆட்டோ, கார், வேன், பஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆர்டிஓ தான், ஒரே அரசாங்கம் தான். நம்மளுடைய பணி ஒரே பணி தான். மக்களுக்காக பாடுபடக்கூடிய நபர்கள் நாம. நமக்குள்ள பிரிவினைகள் வேணாம். நிறைய நண்பர்கள் நமக்கே தெரியாம நம்மள பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆட்டோ ஸ்டாண்டு தனியா, கார் ஸ்டாண்டு தனியா, வேன் ஸ்டாண்டு தனியா, பஸ் ஸ்டாண்டு தனியா, லாரி டிரைவர்கள் தனியானு லாரி டிரைவர்களை தனியாவே பிரிச்சு வச்சுட்டாங்க. இந்த மாதிரியான பிரிவினைகளை நாம மறந்து முதல்ல நாம எல்லாருமே ஓட்டுநர்கள், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நாம தான் முன்னாடி நின்று குரல் கொடுக்கணும், அதற்கான முயற்சிகளை நாம தான் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நண்பர்கள் வரணும். இப்ப நம்மளுடைய தேவைகள் ஏகப்பட்டது இருக்கு. இப்ப வரைக்கும் வெளி மாநிலங்கள்ல இறந்த ஓட்டுநர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு எந்த மாதிரியான ஒரு நல்லது பண்ணாங்கன்னு கூட தெரியல. அவங்கள கொண்டவங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு கூட தெரியல. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இப்படி சொல்றது, இது ஏகப்பட்டது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நாம என்னைக்கு சரி பண்ணி கொண்டு வர போறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம சங்கங்களை வச்சு நம்மளுக்கான தேவைகளை மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த லெவலுக்கு நாம இன்ன வரைக்கும் போகணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கோம். அப்ப அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நாம எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சரி இதை பத்தி நாம பேசுவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து இந்த மாசம் 12ஆம் தேதி கூடலூர்ல ஒரு மீட்டிங் போட்டோம். மீட்டிங் போட்டு பேசும்போதுதான் சரி நம்மளே ஒரு கட்சியை உருவாக்குவோம், அதாவது ஓட்டுநர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியா உருவாக்கி வருகிற எலெக்ஷன்ல நாம நிப்போம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம். எதுக்காக நம்ம எலெக்ஷன்ல நிக்க போறோம்? நம்மளுக்கு பதவி ஆசையா இல்ல பணத்தாசையா? இது ரெண்டுமே கிடையாது. நம்மளுடைய பலம் நான் என்னன்றது முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம், முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நம்மளுடைய தேவைகளை அரசாங்கத்துக்கிட்ட எத்தனையோ தடவை இப்ப வரைக்கும் ரோட்ல நின்று போராடி இருக்கோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், மனு கொடுத்திருக்கோம். ஏதாவது மாறுச்சா? மாறல. அப்ப நம்மளுடைய பலம் என்னன்றதை எந்த இடத்துல நிரூபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டு. அந்த ஓட்டு வழியா நம்மளால நிரூபிக்க முடியும். அந்த ஓட்டை நமக்கு நாமே போட்டு நிரூபிச்சு காட்டுவோம். அப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், இவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்பயாவது நம்ம ஓட்டுநர்களுக்கு தேவையான அடிப்படை, நல்லா கேட்டீங்க நண்பர்களே, அடிப்படை தேவைகளையாவது செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? அதற்கான முயற்சியா தான் இப்ப நாம இந்த தேர்தல் களத்தை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இதுல நமக்கு பணத்தாசையோ பதவி ஆசையோ கிடையாது அப்படின்றத முதல்ல நண்பர்களுக்கு புரிய வச்சுக்கிறோம். இப்ப இதனால என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த சங்கங்களும் நாம முதல்ல ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருந்தோம் அப்படின்னா வருகிற தேர்தல்ல நம்ம ஓட்டுநர்களுக்கான வாழ்வாதாரத்தை வெகு விரைவில் நம்மால கொண்டு வர முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது முடியாது, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற தனி நபர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு ஓரமாயிருங்க. இன்ன வரைக்கும் ஓட்டுநர்களால முடியாத விஷயம் அப்படின்ற ஒண்ணே கிடையாது. அதுக்கு ஒரே உதாரணம்
போன வருஷம் நடந்த ஸ்ட்ரைக்கு, ஹிட் அண்ட் ரன்ல நடந்த ஸ்ட்ரைக்குக்கான உதாரணம் நாடறிஞ்ச விஷயம். ஓட்டுநர்கள் ஒண்ணு சேர்ந்து இறங்கி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணினால் அது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு போன வருஷம் 1வது மாசம் ஹிட் அண்ட் ரன் சட்டத்துக்கு எந்தெந்த மாநில எந்த மாதிரியான எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்கன்னு எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்ப நம்ம கிட்ட பலம் இருக்கு. ஆனா நமக்கு இப்ப வரைக்கும் தேவையான அடிப்படை கூட கிடைக்கல. இந்த அடிப்படையை உருவாக்குவோம். நமக்கான பாதுகாப்பை நாம தான் முன்னாடி நின்று வாங்கணும். ஒவ்வொரு சங்கமும் இப்ப இதுக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். என்ன எல்லாரும் தனித்தனியா போயிட்டு இருக்கோம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம். நம்ம நினைக்கிற விஷயங்கள் வேகமா நடக்கும். அதுக்கான வழி அப்படின்றத இப்ப நாம யூகிச்சிருக்கோம். அதற்கு அனைத்து சங்க நண்பர்களும் தவறாமல் வாங்க, நம்ம நேரடியா உட்கார்ந்து பேசலாம், இல்ல போன் வழியாகவும் பேசலாம். நேரடியா உட்கார்ந்து பேசுறதுக்காக வருகிற 2ஆம் தேதி சங்கரன் கோவில்ல ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மதியானம் 2 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அத்தனை சங்க நிர்வாகி நண்பர்களும் தாராளமா வாங்க, நேரில் உட்காந்து பேசுவோம். நேரில் உட்காந்து பேசுறதுக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் தாராளமா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நம்பரை நான் வீடியோலையும் போட்டு வரேன், இதுலயும் தெரியப்படுத்துறேன். 94 86 03 09 06 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்மளுடைய நோக்கம் அத்தனை சங்கங்களையும் நாம ஒன்னாக்க போறோம். ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம்மளுடைய பலத்தை காட்ட போறோம். பலத்தை காட்டி நாம பேராசை பட போறதில்ல. அடிப்படை தேவை அதை நாம நிறைவேற்றுறதுக்கு நம்மளுடைய பலத்தை காட்ட வேண்டிய நேரம் இது. எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். ஓட்டுநர்கள் 100% மரணத்தோட பயணிக்கிற நபர்கள். இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. நாம இருக்கும் போதே இந்த விஷயத்தை செஞ்சா மட்டும்தான் நமக்கு பின்னாடி வர்ற ஓட்டுநர் தலைமுறையாவது நிம்மதியா பெருமிச்சு விடுவாங்க. நாளைக்கு நம்ம பையன் ஓட்டுநரா வரலாம், நம்ம பேரை ஓட்டுநரா வரலாம், ஏன் யாருன்னே தெரியாத நபர் கூட ஓட்டுநராக வரலாம். அப்படி வரும்போது இந்த ஓட்டுநர் இனம், இந்த ஓட்டுநர் துறை ஒரு பாதுகாப்பா இருக்கு. அதுக்கான ஒரு கட்டமைப்புல நமக்கு முன்னாடி இருந்த ஓட்டுநர்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்ற அந்த ஒரு இடத்தையாவது நாம தக்க வைக்கணும். நம்மளுடைய ஓட்டுநர் இனம் பின்னாடி வரும்போது பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு இருக்கிற நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமையா அனைத்து சங்கங்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரே சங்கமாகவும் அனைத்து ஓட்டுநர்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரே ஓட்டுநர் இனமாகவும் மாறுவோம் அப்படின்னு நண்பர்கள்ட்ட கேட்கிறேன். நன்றி நண்பர்களே.